வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மீன் பண்ணையிலேருந்து வேளாங்கண்ணி போகிறோம். ஒரு விளாக், முதல் முறையாக ஒரு விளாக் பண்ணுறோம். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். என்ன ஒருத்தரும் வரலையா? நான் மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கிறியா? நாங்கள்லாம் வயசானவங்க மாதிரி இருக்கோம். என்ன கதை தம்பி? இப்படியெல்லாம் நம்ம இருப்போம். இதை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க மண்ணாரியா இருப்பாங்க. ராஜமூர்த்தி மாமா என்ன காணுமே? என்ன கதை என்னன்னு தெரியலையே. வர்றேன்னாரு, என்ன வர்றேன் மாட்டானோ இப்படி தான் ஒன்று சேர மாட்டானோ டைமுக்கு. அப்போ நான் இல்லாத பையன் உள்ளுக்கோட்டையாரு சொல்லி இப்படிதான் திட்டுவேன். இல்லைன்னு என்ன மாப்பிள்ள உன்னை காரணம் திட்டிக்கிட்டு இருக்கான். மாமா வண்டி வரவில்லை, பஞ்சர் ஆகிட்டு லிஃப்ட் கேட்டு இப்போ தான் மாமா வரேன். ஐயா மாப்பிள்ள ஒரு சின்னோண்டு ஊருக்கு கோப்பாச்சு கோட்டை, அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு கேமரா தூக்கிக்கிட்டு உன்னை பார்த்து பரவாட்டையாங்கிறான், என்னை பார்த்து உள்ளிக்கோட்டையாங்கிறான். என்ன பாடுபடுத்துகிறான் மனுஷனை? ஏய் இங்கே பாருங்க. இவங்க உங்கள் ஊரில் ஒன்று இல்லை, ஆனால் எங்கள் ஊரில் அது இருக்குது. என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கள் ஊரில் ஏரி இருக்குது, உங்கள் ஊரில் ஏரி இல்லையே. ஊர்னா போதும் உடனே எங்கள் ஊரில் ஏரி இருக்கு. இதே புராணம். நான் உண்மையை தானே சொல்கிறேன். நீ உள்ளிக்கோட்டை, அவன் பரவாக்கோட்டை, நான் குப்பாச்சி கோட்டை. 3 ஊரும் ஒன்று, ஹரியானா வாயில மண். மீன் பிடிக்கையில ஒண்டியும் குப்பாச்சி கோட்டைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. எங்கள் ஊர் ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தாலும் தருவோங்கிறிய. எத்தனை நாள் பையன் தூக்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கேன்னு தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது. முதல்ல யார் நிற்கிறது? பரவாட்டை சித்திரப்பாட்டேன் சிங்கா குட்டி தான் வந்து நிற்பேன். சரி, எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கும். கார் எங்க? அந்த வருதுண்ணா என்னமாம்மா இவ்வளோ லேட்டு? மாமா அதெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ணிக்க முடியாது மாமா. ஒன்று மாமா ஏன் மாமா தாடி எல்லாம் சேவ் பண்ணிட்டு வர வேண்டியதானே? சரி, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? என்ன வேண்டிக்கிட்ட சொல்லு. ஆயத்த கோயில் தானே? கார் எப்பயோ வரும். வண்டி வந்துட்டு மருது அவர்கள் டிரைவ் பண்ண போகிறார். அண்ணா எங்க இருண்ணே? அண்ணா ஒரு சிரிப்பு சிரிண்ணே. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? கிளம்பிட்டோம் வேளாங்கண்ணிக்கு. எதில் போகிறோம்னா எர்டிகா காரில் போகிறோம். மீன்மனையிலேருந்து இப்போ தான் கிளம்புறோம். என்ன பண்ணுறது, இயற்கை படத்துலேருந்து ஒரு பாட்டை போட்டு இயற்கையோட வளத்தோட போயிட்டு இருக்கிறோம். கேட்டு சந்திச்சுட்டு போமா? இல்லை இருக்கணும் விடுங்க. தூப்பாச்சி கோட்டை ஏரியை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள், காங்கிரீட் போட்டு கொண்டிருக்கிறார்கள். மன்னார்குடி வந்துட்டோம். ஃபில்லர் ஸ்கூல் கிரவுண்டை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். அந்தாதி டீ கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கிறோம். மாமாவோட எக்ஸில் ஒவ்வொரு வந்து வந்துட்டாங்க. அதனால அந்தாதிக்கு டீ குடிக்க அழைச்சிட்டு எத்தனை நாள் மாமா? திருத்துறைப்பூண்டி நோக்கி பயணம் பெற்றுக்கொண்டிச்சு. ஐயோ பயணம் செல்கிறோம். இது எந்த இடம்னு தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா திருத்துறைப்பூண்டி வந்துட்டோம். திருத்துறைப்பூண்டி மாமா பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டிலேருந்து நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறோம்னு சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல வாஞ்சூர் போவோம், அப்புறம் வேளாங்கண்ணி போவோங்கிறார். வாஞ்சூரில் அப்படி என்னங்க இருக்கு ஃப்ரான்ஸ்? வேளாங்கண்ணி வந்து விட்டோம். பஸ் வருது. கோயில். ஆமாம், கோயிலுக்கு அடுத்த விட மாமா. அப்படியா? ஓகே. இங்கே பாருங்க, இந்த வீடு தான் கேடி குஞ்சுமோன் வீடு. அந்த ரச்சகன் படத்தை எடுத்தார்ல அவர் தான், அவரோட வீடு. ரச்சகன் படத்து ப்ரொடியூசர் அவர் தானே? ரச்சகன் படத்து ப்ரொடியூசர் யாரு? ஜென்டில்மேன் படத்து ப்ரொடியூசர் தானோ? ஏதோ ஒன்று வா தெரிஞ்சுக்க போய. இந்த மண்டபம் சொல்லுவாங்க. வேளாங்கண்ணி வந்துட்டோம். என்ன ஃபங்க்ஷன்னா நம்ம அன்பண்ணனோட மாமா முத்து கிருஷ்ணன், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ். அவங்களோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. பேர் சூட்டும் விழா, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்படிதானே? பெயர் சூட்டும் விழா. இவர் வாஞ்சூர் தான் போக சொல்கிறாரு. பேபி பாருங்க அழகாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேத்திக்கு தான் இன்றைக்கி பேர் சுட்டும் விழா, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இவங்க ஒரு போலீஸ், இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு. ஆனால் இவர் நீங்கள் ஒரு சிங்கம் படத்தில் போங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு அந்த மாதிரி போலீஸ் நினச்சிக்காதீங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசம் நிறைந்த. இப்போ திருடன் ஒரு திருடன் வரான் அப்படின்னா சாப்பிடல அப்படின்னு சொன்னால் சரி போய் சாப்பிட்டாடாப்பா, அவர் காசையே கொடுத்து சாப்பிட்டு வர அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தங்க குணம் கொண்டவர்.
இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதும் இப்போ வேளாங்கண்ணி உள்ளே போகிறோம். பீச்சு வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்திருப்பீங்க வேளாங்கண்ணி பீச்செலாம். போயிட்டு இது பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ உச்சா போயிட்டு இப்போ தான் வர்றாரு. நாவப்பழம் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. இறங்க முடியாமல் மருது அவர்கள் செவற்றில் மேறி ஏறிக்கொண்டு சேட்டை பண்ணி கொண்டிருக்கிறார். வயதான காலத்தில் இது தேவையா என்று கேட்டேன். சிரிக்கிறார். எம்ஜிஆர் சிரிப்பு. பாருங்க கொஞ்சம் வண்டியை பின்னாடி எடுத்துட்டு இருக்காருங்க. மருது சர்ச்சுக்கு போய் அன்னை மாதா அவர்களை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்க இங்க பாருங்க 2 பேரும் இறங்கிட்டாங்க. இங்க பாருங்க மைனர் கொஞ்சம் மாதிரி இருக்காரு. காரை வந்து பார்க் பண்ணிட்டு சர்ச் போய் அன்னை மாதாவிட்ட வேண்டிக்கிட்டு வர்றோம். வேளாங்கண்ணி விலாக் முடிந்து விட்டது. அடுத்த விலாகில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு எண்டே கிடையாதுடா. எனக்கும் காலம் மாறும்.